வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஃப்ளை அவே ஹோம் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 1996ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து சோனி பிக்சர்ஸ் தமிழ் டப் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஏமி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் வாத்துகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாண்டிங்கை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஒரு நீட்டான ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஏமிங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இழந்துடுறா. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா மற்றும் அவளோட அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வீட்டுல வந்து கனடால வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளோட ஏரியால நியர்பைல இருந்து சில வாத்து முட்டைகள் அவளுக்கு கிடைக்குது. அதை பத்திரமா வந்து பாதுகாத்து வைக்கிறா அண்ட் அடகாக்குறா அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளும் வெளியே வருது. அந்த குஞ்சுகளை கிட்டத்தட்ட ஒரு தாய் போல பாத்துக்கிறா. ஸோ அந்த குஞ்சுகள் ஒரு டயத்துக்கு மேல வந்து எய்தர் அதோட சிறகை வெட்டி விடணும், இல்லைன்னா வந்து அதை பறக்கிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கு இவ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அதை பறக்க வச்சாலா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஏமிக்கும் அந்த வாத்துகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த குஞ்சுகளுக்கு ஒரு தாய் போல ரொம்ப நீட்டாவே நடந்துப்பா. அந்த குஞ்சுகளும் அவளை ஃபாலோ பண்ணி போற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் இவளும் தாய் பாசத்துக்கு இயங்குற மாதிரியான சில காட்சிகளும் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல அந்த லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க வாழக்கூடிய அந்த லொக்காலிட்டி, அவங்களோட வாழ்க்கை முறை, அது எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுவே இந்த படத்தோட ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை நல்லாவே ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. அதே மாதிரி ஏமியோட அப்பா வந்து இந்த ஏவியேஷன் ரிலேட்டடான சில விஷயங்கள் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். அது எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஏமி பறக்கக்கூடிய அந்த காட்சி அப்படின்றதுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓவரால் வைல்ட் லைஃப் ரிலேட்டடா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஹார்ட் வார்மிங் மூவி அப்படின்னு சொல்லுவேன். பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒன்னு என்ன அப்படின்னா, அந்த சாங்சுரி ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு காட்டுவாங்க. எதுக்காக இடிக்க போறாங்க, அது ரிலேட்டடான டீடைலிங் அப்படின்றது இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல கொஞ்சம் மிடில் போர்ஷன்ஸ்ல ஒரு விதமான லேக் அப்படின்றது கொஞ்சம் உணர முடியும். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. இது ஒரு கிளீனான ஃபேமிலி வாட்ச். ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.